ரெண்டு விஷயம். நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா நேரடியாக அவர் அப்படி ஒரு கான்டெக்ட்ல அவர் சொல்லலை. அதற்கு எதிர்வினை நீங்க என்ன கிரே ஏரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னாலும், இப்ப செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி முதல்வர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார், அதுல 1000 அர்த்தங்களை போட்டும் எங்க மனசு புண்படுத்திருச்சு இது அப்படின்லாம் சொல்லலாம். அப்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒருத்தருக்கு மட்டுமா ஒண்ணு, அப்புறம் ஒரு பேச்சுக்காக இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகணுமான்ற ரெண்டு. அப்ப இது ஒரு அரசியல் பழிவாங்குதல், அந்த இடத்துல தான் இந்த விஷயம் நிக்குது. அதாவது பொது வாழ்க்கை அப்படின்னு வந்துருச்சுன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஒரு விதமான ஒரு கண்ணியத்தை காக்க வேண்டும். அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். பெண்கள் குறித்து அவதூறாக பேசுவது, கொச்சையாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல அது ஒரு வாடிக்கையாகவே மாறிவிட்டது. இதை நாம் இந்த கட்சியை பேசுகிறாங்க அந்த கட்சி பேசுகிறாங்கன்னு பொதுவாகவே அவங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லை, அட்டாக் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னா உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இழுக்கிறது, அல்லது அவங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய பெண்களை இழுக்கிறது, சமூக வலைதளங்களில் பெண்களை கொச்சப்படுத்தி பேசுவது, பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரிகளையே பல அரசியல் கட்சிகளை சார்ந்த நபர்கள் சமூக வலைதளங்களில் வசைப்பாடி இருக்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்காரு, முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒரு பொதுவெளியில் அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு, உடனே அதை நான் தண்ணியை சொன்னேன், காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கரெக்ட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது இது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படும் என்பதால் அவர் அவரே கரெக்ட் பண்றாரு. கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு பிரச்சனையாக வருகிறது, இது சர்ச்சையாகிறது, சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னும் போது அவர் 2 விஷயங்களை செய்ய தவறி இருக்கிறார். ஒன்று முதல் முறையாக அவர் அப்படி பேசலை. கடந்த காலங்களில் அவருடைய பேச்சுக்களில் இந்த மாதிரியான ஆபாசமான வார்த்தைகள் அப்படின்றது இருக்கிறது. அந்த டபுள் மீனிங்கில் அவர் பேசுகிறார். அவருடைய தஞ்சாவூரில் பேசின பேச்சு கூட டபுள் மீனிங்கில் பேசின பேச்சு தான், அது ஆபாசமான பேச்சு தான். யார் எப்படி உட்கார்ந்து அது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்லாம் பார்க்க முடியாது, அது ஆபாசமான பேச்சு. அப்படின்னா முதல்வர் பேசினதும் ஆபாசம். இருங்க நான் முடிச்சிடுறேன். அப்போ இந்த ஆபாசமான பேச்சை அவர் தவிர்த்து இருக்க வேண்டும், அது கூடாது. ஆனால் பேசினதுக்கு பிறகு அவர் அதை கரெக்ட் பண்ணுறாரு. கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு சம்மந்தமே இல்லாத, அந்த கூட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபருடைய பெயரை சொல்லும் போது, தோழர்களே இது இங்கு பேச வேண்டிய விவகாரம் இல்ல, சம்பந்தம் இல்லாத ஆட்களை பற்றி பேச வேண்டாம், நாம் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது விவசாயிகளுடைய போராட்டம். ஒரு விவசாயிகளுடைய போராட்டத்துல போய் நீங்க அந்த போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசி அதை கொச்சைப்படுத்துவது அப்படின்றது இவருடைய ஸ்டேச்சர்ல இருந்து அது செய்திருக்க கூடாது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கிறது, அது சமூக வலைதளங்கள்ல பலரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் அப்படின்னும் போது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விளக்கம் கூட அவர்கிட்ட இருந்து வரல நேற்று நைட்டு வரைக்கும். இன்னைக்கு காலையில அவர் வீட்டு முடிச்சிடறேன். இன்னைக்கு காலையில அவர் வீட்டு கதவை காவல்துறை தட்டும் வரை அந்த ஒரு கிளாரிபிகேஷன் அப்படின்னு கூட வரல. ஒரு 4 வரியில அவர் அந்த கிளாரிபிகேஷன் போட்டிருக்கலாம், இந்த பிரச்சனையை முடிச்சிடறேன். ரெண்டாவது, அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. உங்களுக்கு கைது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப், அது இந்த அரசாங்கம் யோசித்திருக்க வேண்டும். அது 9 பிரிவு. அதான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எம்எல்ஏக்கள்லாம் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பற்றி பேசும்போது ஒருமையில் பேசுவது, அதே போல வன்முறை தூண்டும் வகையில் பேசுவது அப்படின்ற விஷயங்கள்லாம் நாம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை நாம எந்த இடத்துல எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கற ஒரு கேள்வி. நான் ஒரு விஷயம் நம்ம நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி பேசுறீங்க. இல்ல பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸே கொண்டே இருக்கு அப்படின்றது கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அந்த இடம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம்னு சொல்றப்ப முதல்வர் பேசுறாங்கல்ல, ஸ்ரீரங்கத்துல பேசுறாங்க, அடுத்து கரூர்ல பேசுறாங்க, அதுக்கு இடையில விமர்சனம் எல்லாம் வருது. அவர் சிகையை சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பண்றதுன்றது, அவர் அது திருத்தலை. இப்போ டேஷ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல, இப்போ நம்மளுக்கே ரொம்ப இதாக இருக்கு, இதெல்லாம் இங்கே பேசலாமா அப்படின்னு. அப்போ அது ஒரு சார்பு, இவங்க பேசலாம் இவங்க பேச, எல்லாருக்கும் அது ஒன்று. பொது வெளியில பேசக்கூடிய எல்லோருக்கும் அது பொருந்தும். இப்ப இன்னொரு இடம் நாம பேசுகிற இந்த இடத்துல நீங்க அரசியல்ல பொது வாழ்க்கையில
நாம என்ன விஷயங்களை பற்றி பேசுகிறோம், எந்த பிரச்சனைக்காக பேசுகிறோம் அப்படின்றது தான் வந்து முதன்மையானது. அதை தாண்டி நீங்க வந்து தனிப்பட்ட நபர்கள், அதாவது இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக நான் வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு வருகிறேன். அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்றத்துக்கு வெளியேவாக இருந்தாலும் சரி, அவருடைய பேச்சில் வந்து ஒரு வன்மம் இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்கிறேன். அது ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனங்களையும் அவர் செய்கிறார். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் விஜய், நீங்க குறுக்கிடுறீங்க, நான் முடிச்சிடறேன். நான் இல்ல ஷபீர், அதாவது என்னன்னா சொல்றேன், கடந்த அசெம்பிளி செஷன் அப்போ அசெம்பிளி செஷன்ல ஒரு விவாதம் நடக்கிறது, பேச்சுவார்த்தை என்பது செஷனுக்குள்ள நடக்குது, வெளியே வந்துட்டு படம் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு விட்டா ஐட்டம் டான்ஸ் கூட உள்ள போடுவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுகிறார். சரி, இந்த மாதிரியான பேச்சு அப்படின்றதே வந்து கூடாது அப்படின்ற அது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அந்த ஸ்டேச்சர்ல நீங்க எந்த ஸ்டேச்சர் ஒரு சாமானிய தொண்டராக இருந்தா ஷபீர், இப்ப ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்ப முதல்வர் பேசினதை செந்தில் அவர்கள் சுட்டி காட்டினாங்க, அதை நம்ம கடந்து போறோம். இல்ல நான் ஒரு விஷயம் நான் உங்களேன்னு சொல்ல, நான் முதல்வரும் இப்படி பேசக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவரும் இப்படி பேசக்கூடாது, எந்த அரசியல் தலைவர்களும் இப்படி பேசக்கூடாது. அடுத்த இடத்துக்கு குறிப்பாக ஷபீர், என்ன நீங்க அனுமதிக்கவே மாட்டீங்க. இல்லங்க, நான் சொல்றதை நீங்க முடிக்க, நான் சம்மப் பண்ணிட்டேன். ஒரு அரசியல் ஒரு அரசியல்ல ஒரு பொது வாழ்க்கையில சம்மப் பண்றேன் ஷபீர். நான் உங்களுக்கு கருத்தை சொல்றேன். பொதுவாகவே பேசும்போது பெண்களை பற்றி பேச வேண்டிய ஒரு, நான் அந்த இடம் தான் வரேன், ஒரு தேவை என்பது ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கறது என்னோட கேள்வி. நான் அந்த இடம் தான் வரேன் ஷபீர். நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் டிஸ்கோர்ஸ்ல நீ ஆண் மகனான்னு கேட்கறதே ஒரு வகையில வந்து பெண்களை மோசமான விஷயம், நம்ம அதை கடந்துருவோம்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கட்டமாக ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்கு நம்ம 9 பிரிவுகளின் கீழ் கொண்டு வரோம்னா, இப்ப நீங்க 2 பிரிவுகளுக்கு கீழ் மோதல்னு சொல்றீங்கல்ல, இப்ப வந்து முட்டாள் முதல்வர்னு பேசுறாங்க, கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க. இப்ப டம்மி முதல்வர், பொம்மை முதல்வர், இது எல்லாமே இந்த 3 செக்ஷனுக்குள்ள வரும். அப்ப யார வேணாலும் நம்ம கைது பண்ணலாம். இல்ல நீங்க அதை பத்தி நீங்க ஒரு விமர்சனம் அப்படின்றதே கூடாது அப்படின்ற, நீங்க ஒரு முதல்வரை விமர்சனம் செய்வது அப்படின்றது வந்து தவறு கிடையாது, விமர்சிக்கலாம், அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். ஆனால் நீங்கள் பெண்களை, அந்த இடம் தான் கிரே ஏரியா. இல்ல கிரே ஏரியா சொல்றீங்க. நீங்க ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தர் தவறாக பேசுகிறார் அப்படின்னா அங்க கிரே ஏரியா, பிளாக் ஏரியா, ஒயிட் ஏரியா எதுவும் கிடையாது. தவறுதான் அது. அவர் பேசுறது தவறுதானுங்க, அது ஆபாச பேச்சு, அது ஆபாச பேச்சு. பெண்களை மையப்படுத்தி பேசுவது, ஒருமையாக பேசுவது, ஒரு மறைமுகமாக பேசுவது, டபுள் மீனிங்ல பேசுவது தவறு. ஒரு பிரேக், நீங்க அங்க கிரே ஏரியா, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இதே அரங்கில் இதற்கு முன்பு கடந்த திமுக ஆட்சியில் ஒரு பத்திரிகையாளர் சில பெண்கள் குறித்து பேசிய பேச்சுக்காக கைது செய்யப்பட்ட போது சபீர் பேசியதை அப்படியே திருப்பி எடுத்து போட்டு பார்க்க சொல்லுங்க, அவர் வாதம் முற்றிலும் வேறாக இருந்துச்சு. ஒரு நான் உங்களுக்கு எது சொல்றாருன்னு தெரியல, நானும் நீங்களுமே கலந்து கொண்டு ஒரு யூடியூபர் பெண் காவலர்களை பத்தி பேசினதை சொல்றீங்களா? அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியிலும் நான் பேசியிருக்க மாட்டேன், எந்த நிகழ்ச்சியிலும் பேசியிருக்க மாட்டேன். நம்ம தனிப்பட்ட இதுக்குள்ள பேசலாம்னு நினைக்கிறேன்.